எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த வருடம் பங்குனி உத்திரம் எப்போ வருது, பங்குனி உத்திரம் உடைய சிறப்பு என்ன, எதுக்காக அதை கொண்டாடுறாங்க, அதுவும் இல்லாமல் முருகனை பற்றி சில தகவல்களும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போன மாதத்தில் ஒரு 10 நாள் இந்தியா போயிருந்தேன். அப்படி போகிற வழியில் யூடியூப் நண்பர் மூலமாக பட்டு கேவ்ஸ் மலை, அந்த முருகன் கோயில் மலேசியாவில் போய் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த வீடியோ மூலமாக அவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கின்றேன். பங்குனி உத்திரம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரம். அது எதுக்கு சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னா, சிவபெருமான் பார்வதி தேவி மீனாட்சியா அவதரிச்சிருந்த போது அவங்கள பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் மதுரையில் கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் அந்த கோயிலில் முருகன் தெய்வ யானையை பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால பங்குனி உத்திரம் தமிழர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த பங்குனி உத்திரம் இந்த வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வருது, சனிக்கிழமை. நம்ம என்ன பண்ணணும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு அப்படின்னா, மற்ற நாள் கோயிலுக்கு போறோமோ இல்லையோ, இந்த மாதிரி விசேஷமான நாட்களுக்கு கோயிலுக்கு செல்வது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்க நிறைய பேர் கூடி அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த சக்தி மூலமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் நிறைய குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான நாளையில கோயிலுக்கு போறத ஒரு வழக்கமாவே வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ இங்க நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். இனிமேல் இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாளையிலெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்காக மட்டும் வேண்டிக்காம ஒரு நிமிட நேரம் உங்க நண்பர்கள், உங்க சொந்தக்காரவங்க, இவங்களை பத்தியெல்லாம் நினைச்சு அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு அது சால்வ் ஆகணும் அப்படின்றதையும் வேண்டிக்கோங்க. அதை பழக்கிக்கோங்க. ஏன்னா இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுது. நான் அதனால தான் சில டைம் மெயிலெல்லாம் அனுப்பேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் என்கிட்ட சொல்லுங்க, நான் வேண்டுறேன் அப்படின்னு. நம்ம அடுத்தவர்களுக்காக வேண்ட பலனும் கூடுது. அதே நேரத்தில் நம்ம பிரச்சனைகள் நம்மளை அறியாமையே காணாம போயிடுது. இது உண்மையிலேயே இந்த லாஜிக் ஒர்க் ஆகுது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முருகனை பத்தி சில விஷயங்கள் பார்ப்போம். முருகனுக்கு 6 முகம் என்பது எல்லாருக்குமே தெரியும். பிரம்மா 4 முகன் இல்லையா? 6 முகம் என்ன பண்றாரு இவருன்னா, ஒரு டைரக்ஷனையும் விட்டு வைக்காம வாட்ச் பண்றாரு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் 4 டைரக்ஷன். அதுக்கப்புறம் டாப், பாட்டம் எல்லா டைரக்ஷனையுமே கவர் பண்றாரு. இது ஒரு தனிச்சிறப்பு முருகன் கிட்ட. அப்புறம் முருகன் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு அழகன்னு பொருள். அப்ப நீங்க கேட்கலாம், மற்ற சாமியெல்லாம் அழகு கிடையாதா அப்படின்னு. அதுக்கு விளக்கம் இப்ப சொல்றேன். ஒரு சாமிக்கும் ஒரு பகுதி அழகு. ஃபார் எக்ஸாம்பிள் லட்சுமிக்கு முகம் அழகு, திருமாலுக்கு கண் அழகு. அதனாலதான் அவர் கண்ணன் ஒரு பேரும் இருக்கு. சொல்லுல அழகு சரஸ்வதி. அப்புறம் சொற்பொருளில் அழகு சிவபெருமான். அப்புறம் தோல்ல அழகு உடையவங்க இந்திராணி.
ஆயுதங்கள் வைத்திருக்கின்ற ஆயுதங்கள்லேயே அழகா வச்சிருக்கிறவர் இந்திரன். வடிவத்துல அழகானவர் சூரியன். இவங்கெல்லாம் ஒரு பகுதி தான் இவங்களுக்கெல்லாம் அழகு. ஆனா முருகன் மொத்தமுமே அழகு. அதனாலதான் முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று ஒரு பெயர். அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு கூட ஒரு பாட்டை கூட கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த முருகனை பத்தி பேசுறவங்க, முருகனை பத்தி பாடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டுல சொல்றாரு அருணகிரி. என்ன சொல்றாருன்னா, முருகனை பத்தி பேசுறவங்க, முருகனை பத்தி பாடுறவங்க, இவங்கெல்லாம் முதல்ல அந்த பிறவி பெருங்கடல் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இருக்கின்ற இந்த சக்கரத்துல இருந்து தப்பிச்சிருவாங்களாம். அடுத்து இன்னொன்னு, இவங்க கிட்ட வறுமை வராதாம். வறுமைன்னா ஏழ்மை அங்க இருக்காங்க. முருகனை பத்தி பெருமையா பேசுறவங்க, முருகனை பத்தி பாடுறவங்க எல்லாம். அது என்ன பாட்டுன்னு சொல்றேன். முடியா பிறவி கடலில் புகார். முடியவே முடியாத இந்த பிறவி கடல். வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு. அந்த பிறவி பெருங்கடலையே நீந்திடுவாங்க. அதாவது என்ன, இனிமேல் பிறவாமை, இனிமேல் அவங்க பிறக்க மாட்டாங்க. முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்படார். முழுதும் கெடுக்கும், முழுசா கெடுத்து விட்டுரும். எது? மிடியிர் படியில் விதனப்படார். மிடி, மிடி என்ற தமிழ் சொல்லுக்கு வறுமை என்று பொருள். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலையும் பாடுறாரு, வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்த மிலா அயில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. அதாவது வடிவும் தனமும் மனமும் குணமும், என்னுடைய வடிவம் அழகு, பணம், குணம், என்னுடைய குலப்பிறப்பு எல்லாமே கெட்டு போயிடுச்சு. எதனால? இந்த மிடி என்ற ஒரு பாவி, வறுமை என்கின்ற பாவி என்னை அடையும் போது இதெல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு. சோ முழுதும் கெடுக்கும் மிடியார் பிடியில் விதனப்படார். விதனம்னா கஷ்டப்பட மாட்டாங்க, மாட்டிக்கிட்டு வறுமை கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. யாரு? வெற்றிவேர் பெருமான் அடியாருக்கு நல்ல பெருமாள். இந்த வெற்றியை தருகின்ற வேலை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமாளாகிய முருகப் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள். அவரை வணங்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெருமாள். அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. அவுணர் குலம், அவுணர்னா அசுரர்கள். அந்த அசுரர் குலம் எல்லாம் அடங்க பொடியாக்கிய, பொடி பொடியா ஆக்கின பெருமாள் முருகப் பெருமானின் திருநாமம், அவருடைய பேரையும் அவருடைய புகழையும் புகழ்பவரை சொல்றவங்களுக்கு இந்த 2 விதமான கஷ்டங்களும் இருக்காது. ஒண்ணு பிறவி பெருங்கடல் என்ற அந்த இது இருக்காது, இன்னொன்னு வறுமை வாட்டாது. அதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த மெசேஜ். ப்ளீஸ் டூ டேக் கேர்.